2020 பாஸ் பேப்பர்ல 21வது MCQல இருந்து பார்ப்போம். ஒரு ஓட்டப் போட்டியை முடித்த தடகள விளையாட்டு வீரர் மெய் வல்லுனர் ஒருவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கு காரணமான தசைக்கலங்களில் உற்பத்தியாகும் ரசாயன சேர்வை. இப்ப காற்று சுவாசத்தை அதாவது காற்றின்றிய சுவாசத்தை எடுத்தோம்னு சொன்னா 2 வகையில காற்றின்றிய சுவாசம் நடக்கும் இல்லையா? என்னென்ன? ஒன்று அல்கோஹால் நொதித்தல், இன்னொன்று லெக்டிக் அமில நொதித்தல். சரிதானே? அதாவது இப்ப தாவரங்கள்ல நடக்கக்கூடிய காற்றின்றிய சுவாசத்தால என்ன செய்யப்படும்? எதைல் அல்கோஹால் பெறப்படும். இதை நாங்க அல்கோஹால் நொதித்தல்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் ஆனது எதைல் அல்கோஹாலாகவும் கார்பனீரொட்சைட்டாகவும் சக்தியும் மாறுறது. அதே மாதிரி விலங்குகள் எடுத்தோம்னு சொன்னா காற்றின்றிய சுவாசத்தால குளுக்கோஸ் ஆனது என்ன செய்யப்படும்? விலங்குகளோட கலங்கள்ல, தசை கலங்கள்ல இது வந்துட்டு லெக்டிக் அமிலமாகவும் சக்தியாகவும் பிறப்பிக்கப்படும். சரிதானே? இதுதான் லெக்டிக் அமில நுழைத்தல்னு சொல்றேன். இங்க உருவாக்குற லெக்டிக் அமிலம் தான் தசைப்பிடிப்பு ஏற்படுறதுக்கு காரணம். சரி, அப்ப தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கு பிரதானமான ஏற்படுவதற்கு காரணமான தசை கலங்களில் உற்பத்தியாகும் ரசாயன சேர்வை இலக்டிக் அமிலம். இதுல கார்பனீரொட்சைட், எதைல் அல்கோஹால் இதெல்லாம் அல்கோஹால் நொதித்தல் காரணமாக உருவாகிற சேர்வைகள். அதே மாதிரி அசெட்டிக் அமிலம் சொல்றது அசெட்டிக் அமிலம் வினாக்கிரி. சரிதானே? ஏதாவது கன்ஃபியூஸ் பண்றது எங்களுக்கு வந்துருக்காங்க. லெக்டிக் அமிலம், அசெட்டிக் அமிலம் மாதிரி வேர்டால கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. மற்றபடி அது ஒண்ணும் இல்லை. 22வது கேள்வி, இளஞ்சூட்டு வெப்பநிலை குருதியுள்ள ஒரு விலங்கும் மாறும் சூழல் வெப்பநிலை குருதியுள்ள ஒரு விலங்கும் முறையே. இப்ப நாங்க முள்ளந்தண்டுளிகள் எடுத்தோம்னு சொன்னா முள்ளந்தண்டுள்ள விலங்குகள்ல ஃபிஷஸ், அம்ஃபீபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மமேலியான்னு சொல்லி விலங்குகளோட வகுப்புகளாக பிரிக்கப்படுது. என்ன கணம் கோடேட்டாவை நாங்க வகுப்புகளாக பிரிக்கிறோம். இந்த வகுப்புகள்ல இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை என்று சொல்றது அதாவது சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களோட உடல் வெப்பநிலை மாறாம இருக்குமா இருந்தால் அதைத்தான் நாங்க இளம் சூட்டு வெப்பநிலை குருதி உள்ள விலங்குகள்னு சொல்றேன். அது பறவைகளும் முளையூட்டிகளும் மட்டும்தான் என்னது இளம் சூட்டு வெப்பநிலை குருதியை கொண்டிருக்கும். மத்த எல்லா விலங்குகளுமே அதாவது மீன்கள், ஈருடகவாளிகள், நகருயிர்கள் இதெல்லாம் மாறும் சூழல் வெப்பநிலை குருதியை கொண்ட விலங்குகளாக இருக்கும். இப்ப இவங்க கேட்ட கேள்வியிடப்படி முறைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன இப்ப புறாவை எடுத்தோம்னா அது பறவை சோ அது இளம் சூட்டு வெப்பநிலை குருதியை கொண்டிருக்கும். தவளை ஒரு அம்ஃபீபியா, ஈருடகவாளி. எனவே அது ஒரு மாறும் சூழல் வெப்பநிலை குருதியை கொண்டிருக்கும். எனவே அது சரி அந்த ஆன்சர். கரடியும் எலியும், கரடி எலி இது ரெண்டுமே மமையிலையா, எனவே அது இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலையை கொண்டிருக்கும். சரியா? சாரைப்பாம்பும் திமிங்கலமும், சாரைப்பாம்பு ஒரு ரெப்டீலியா, ஊர்வன என்ன நகருயிர்களுக்குள்ள வரும். திமிங்கலம் ஒரு மமேலியா, முளையூட்டிக்குள்ள வரும். எனவே இது மாத்தி தந்திருக்காரு. இப்ப சாரைப்பாம்பு மாறும் சூழல் வெப்பநிலை குருதியை கொண்ட ஒரு விலங்கு, திமிங்கலம் இளம் சூட்டு வெப்பநிலை குருதியை கொண்ட ஒரு விலங்கு. சோ அது மாத்தி வந்திருக்கு. அவங்க முறையன்னு சொல்லி கேட்டிருக்காங்களே அதுக்குள்ள முதலையும் ஆமையும், முதலை ஆமை ரெண்டுமே நகருயிர்களுக்குள்ள வரும். எனவே ரெண்டுமே மாறும் சூழல் வெப்பநிலை குருதியை கொண்ட விலங்கு. சரியா? அடுத்த கேள்வியை கவனிப்போம். 1.5 வோல்ட் மின்னியக்கு விசை உள்ள ஒரு இரு உலர்களங்களில் இருந்து 3 வோல்ட் அளவை பெறுவதற்கு பயன்படுத்தத்தக்க அமைப்பு யாது சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இங்க பெட்ரி தான் இணைக்கப்பட்டிருக்கு. வளமையா தடைகளை இணைச்சுதான் கேள்வி கேட்கிற. இங்க பெட்ரி இணைச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி சொன்னா எப்பவுமே இணைக்கிறத எடுத்தோம்னா ஒன்று சமாந்தர இணைப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்லி சொன்னா தொடர் இணைப்பா இருக்கணும். அப்படித்தானே? தடையை இணைச்சாலும் தான், வெற்றி இணைச்சாலும் தான். ஒன்று சமாந்தரமா இணைப்பாங்க, இல்லாட்டி தொடர் இணைச்சிருப்பாங்க. சரி, இப்ப இதுல கவனிப்போம். இதுல முதலாவது எழுதிருக்கிறது நாங்க சமாந்தர இணைப்பையும், 2வது நாங்க எழுதுறது என்ன தொடர் இணைப்பையும் காட்டுறோம். முதலாவது விலங்கணும்னு சொல்லி சொன்னா 1.5 வோல்ட் மின்னியக்கு விசை இருக்கக்கூடிய 2 பெட்ரிகளை தான் அவங்க தந்திருக்காங்க இல்லையா? இதுல இது சமாந்தரமாக இணைக்கப்பட்டா இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான மின்னியக்க விசை இருக்குதானே 1.5 வோல்ட்டாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையிலான மின்னியக்கு விசை 1.5 வோல்ட்டாக இருக்கும். சரியா? அதே மாதிரி தொடராக இணைச்சோம்னு சொல்லி சொன்னா மின்னியக்க விசைகளை நாங்க கூட்டணும். 1.5 1.5 3ன்னு சொல்லி போடுவோம். சரியானே? ரெண்டையும் கூட்டி போடுவோம். தொடராக இணைக்கிற நேரம் கூட்டுப்படும். இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். இங்க
முதலாவதுல என்ன நடந்திருக்கு? வெற்றிகள் வந்து சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? சமாந்தரமாக இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு, சமாந்தரமா. சோ சமாந்தரமாக இணைச்சிருக்கிறதுனால இதுக்கு குறுக்கான மின்னியக்கு விசை 1.5 வோல்டேஜாக இருக்கும். அதனால முதலாவது விட பிழை. சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது பார்த்தா வெற்றிய சமாந்தரமா இணைச்சிருக்காங்க, ஆனா முனைகள் மாற்றி இணைக்கப்பட்டிருக்கு. அதனால மின்னியக்க விசை வந்து நாங்க இதுக்கு குறுக்கா பார்க்கலுமா? இதுக்கு குறுக்கா கரண்ட் ஓடுமா? முதலாவது அது நாங்க இப்படி எடுக்க இயலாது. சரியா? மூணாவது கவனிப்போம். மூணாவது வந்து தொடராக இணைச்சிருக்கிறாங்க. சோ அவங்க கேட்டது எதிர்பார்த்த கேள்வி இதுதானே. இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து 3 வோல்டேஜ் தொடர இணைச்சிருக்கிறதுனால கூட்டுப்படும் 1.5 வோல்டேஜ் 1.5 வோல்டேஜ். சோ மூணாவது சரியான ஆன்சர். நாலாவது பெட்ரி தொடர இணைச்சிருக்காங்க, ஆனா பெட்ரியோட முனைகள் வந்து மாற்றி இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளால கரண்ட் ஓடாது, மின்னோட்டம் பாயாது. அதனால நாங்க இப்படி மின்னியக்க விசையை காண்றோம். அது பிழை. சரி, இப்ப கவனிப்போம். இதுக்கு மூணாவது ஆன்சர் விளங்கிட்டா? ரைட். அடுத்த கேள்வி, குளிர் நீருடன் தாக்கம் புரியாத போதிலும் கொதி நீருடன் தாக்கம் புரியும் உலோகம். எங்களுக்கு தெரியணும், முதலாம் கூட்ட மூலகங்களான சோடியம், மற்றது வந்துட்டு பொட்டாசியம் இப்படின்னு கீழே போற நேரம் தாக்குதிறன், கூட்டத்தின் வழியே தாக்குதிறன் அதிகரிக்கும். சரியா? அது எல்லாம் ஆவர்த்தனத்தின் வழியே, அந்த கூட்டத்தின் வழியே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவங்களோட தாக்குதிறன் கூடிக்கொண்டு போகும். சோடியம் மிகவுமே தாக்குதிறன் கூடிய ஒரு மூலகம். எனவே நீரோட அவர் ஒரு மிக விரைவான ஒரு தாக்கத்தை காட்டுவாரு. அப்ப அது சோடியத்தை பொறுத்த மட்டும் குளிர் நீரோட நல்லாவே தாக்கம் புரியக்கூடியது, வீரியமாகவே தாக்கம் புரியும். சரியா? ரைட். கவனிப்போம். சோடியமானது குளிர் நீரோட தாக்கம் புரிஞ்சு NaOH, அதாவது சோடியம் ஹைட்ரோக்சைடையும் ஐதரசன் வாயுவையும் தரும். சரி, மெக்னீசியத்தை எடுத்தா மெக்னீசியமானது குளிர் நீரோட தாக்கம் புரியாது, ஆனா அந்த மெக்னீசியமானது சுடுநீரோட தாக்கம் புரிஞ்சு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடையும் ஐதரசன் வாயுவையும் தரும். அதே போல மெக்னீசியமானது கொதிநீராவியோட தாக்கம் புரிஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடையும் ஐதரசன் வாயுவையும் தரும். விளங்குதா? இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க? மெக்னீசியம் குளிர் நீரோட தாக்கம் புரியாது, மெயினா விளங்கிக்கணும். சுடுநீரோடையும் சுடுநீராவி, அதாவது கொதிநீராவியோடையும் தான் தாக்கம் புரியும். சரியா? எனவே குளிர் நீரோட தாக்கம் புரியாத போதிலும் கொதிநீரோட தாக்கம் புரியக்கூடிய உலோகம் வந்துட்டு மெக்னீசியம். சரி, இப்ப சோடியம் வராது, அலுமினியம் வராது, கால்சியம் வராது. விளங்கிட்டா? ஏன்னா கால்சியம் எல்லாம் வந்துட்டு குளிர் நீரோட தாக்கம் புரியும், என்ற கூட்டத்தின் வழியே தாக்குதிறன் கூடும், என்ற இரண்டாம் கூட்ட மூலம் தானே. COVID-19 வைரஸ் பற்றி சரியான கூற்று. வைரஸ் நாங்க எடுத்தோம்னு சொல்லி சொன்னோம். வைரஸ் வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டியின் ஊடாக மட்டும்தான் நாங்க அவதானிக்கலாம். ரைட்? வைரஸ் இலத்திரன் நுணுக்காட்டியின் ஊடாக மட்டும்தான் அவதானிக்கலாம். அது எந்த விதமான அணுசேவ தாக்கங்களையுமே நிகழ்த்திரல்ல, கள ஒழுங்கமைப்பு இல்ல அதுக்கு. அதே மாதிரி ஒரு வைரஸ் எடுத்தா அது நியூக்ளிக் அமிலம், அதே சூழ புரத உரைகளை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கும். அதே போல ஒரு வைரஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது DNA இல்லாட்டி RNA கொண்ட கருவை கொண்டிருக்கும். பொதுவாக தாவரங்களை நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸை நாங்க வந்து DNA வைரஸாக கொள்வோம். DNA வைரஸ் தான் பொதுவா தாவரங்களை நோய் ஏற்படுத்தும். அதே போல விலங்குகளை நோய் ஏற்படுத்தக்கூடியது RNA வைரஸ்களா இருக்கும் பொதுவாக. சரி, கேள்விக்கு வருவோம். COVID-19 வைரஸ் பற்றி சரியான கூற்று. ஒளி நுணுக்குக்காட்டியினூடாக அவதானிக்கப்படலாம். இல்ல, அது வந்து இலத்திரன் நுணுக்காட்டியினூடாகத்தான் அவதானிக்கப்படும். அணுசேப தாக்கங்களை நிகழ்த்துகிறது. அணுசேப தாக்கங்களை வைரஸ் நிகழ்த்தாது. DNA உள்ள ஒரு கருவை கொண்டது. COVID-19 ஒரு RNA வைரஸ். COVID-19 ஒரு RNA வைரஸ். அது பிள்ளை உயிருள்ள இயல்புகளையும் உயிரற்ற இயல்புகளையும் காட்டுகிறது. உயிருள்ள இயல்பு உயிரற்ற இயல்பு காட்டுதுன்னு சொன்னா ஒரே ஒரு உயிருள்ள இயல்பு என்ன? ரைட். இந்த வைரசுகள் வந்து ஒரு விருந்து வழங்கிய கலங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் அது என்ன செய்யும்? பெருக்கமடையும். மற்றபடி வேற எந்த உயிருள்ள இயல்பையுமே அது காட்டாது. சரிதானே? உயிருள்ள உயிரற்ற இயல்பு, இது சரியான ஆன்சர். விளங்கிட்டு தானே? ரைட். நாங்க 26வது கேள்விக்குள்ள போவோம். உப்பளத்திலே கடல் நீரிலிருந்து உப்பு பிரித்தெடுத்தல் நடைபெறும் போதோ NaCl உடன் வீழ்படிவாகும் சேர்வை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன? ரைட். இதுல நாங்க உப்பளத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா உப்பளத்துல எந்த மாதிரி
உப்பு பிரித்தெடுப்பாங்க? பாத்தி அமைப்பு இருக்குமே. இப்ப முதலாம் நிலை பாத்தி, அதை விட ஒரு சின்ன பாத்தி இரண்டாம் நிலை பாத்தி, அதை விட ஒரு சின்ன பாத்தி மூணாம் நிலை பாத்தின்னு சொல்லி 3 பாத்திகள் என்ன செய்வாங்க, அமைச்சுத்தான் உப்பு பிரித்தெடுப்பாங்க. சரியா? ரைட். இதுல கவனிப்போம், முதலாம் நிலை பாத்தியில ஆரம்ப உப்பிடு இன்னொன்று என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கடல் நீரை கொண்டு வந்து இப்ப முதலாவது நிலை பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. பரந்த சூரிய ஒளி இருக்கிற இடத்துல அந்த சூரிய வெப்பம் காரணமாக என்ன செய்யப்படும், இந்த கடல் நீர் ஆவியாகும். இப்படி ஆவியாகிற நேரம் அந்த உப்பிடு செறிவு ஆரம்ப செறிவை விடையும் 2 மடங்குக்கு அதிகமாக அதிகரி 2 மடங்கு, சரிண்ணே, 2 மடங்கு மேல அதிகரிக்கிற நேரம் இங்க கல்சியம் கார்பனேட்டு வீழ்படிவாகும். முதலாம் நிலை பாத்தியில கல்சியம் கார்பனேட் வீழ்படிவாகும். சரியா? ரைட். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கல்சியம் கார்பனேட் முதலாவது பாத்தியில வீழ்படிவாகுது. அப்படியே என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, அப்படியே வீழ்படி வாகனத்துக்கு போறோம், அந்த கடல் நீர் அப்படியே அந்த நீரை நாங்க அந்த பாத்தியில இருக்கிறத 2வது பாத்திக்கு கொண்டு வரோம். 2வது பாத்திக்கு கொண்டு வந்து இப்பவும் சூரிய வெப்பத்தால் ஆவியாகும். ஆரம்ப செறிவை விடையும் அந்த உப்புட செறிவு 4 மடங்காக அதிகரிக்கிற நேரம் என்ன செய்யும் சொல்லி சொன்னா, இங்க வந்து என்ன வீழ்படிவாகும், இங்க வீழ்படிவாகிறால் யார் அறிப்பாருன்னு சொல்லி சொன்னா, கல்சியம் சல்பேட் வீழ்படிவாகும் 2ஆம் பாத்தியில. சரியா? CaSO4 வீழ்படிவாகும். கல்சியம் சல்பேட் வீழ்படிவாகும். அது வீழ்படிவாகினத்துக்கு பிறகு அந்த நீர் அப்படி என்ன செய்யறோம், 3ஆம் நிலை பாத்திக்கு கொண்டு வரோம். 3ஆம் நிலை பாத்திக்கு கொண்டு வந்து இங்கேயும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆரம்ப செறிவை விட, சரிதானே, அந்த உப்பிடு செறிவு ஆரம்ப செறிவை விட 10 மடங்கு அதிகரிக்கும் போது 10 மடங்காக அதிகரிக்கும் போது என்ன செய்யப்படும், இங்க உப்பு வீழ்படிவாகும். என்ன உப்பு? NaCl. என்ன NaCl வீழ்படிவாகும். இந்த NaClோட இங்க சில ஒரு சில மாசுக்களும் வீழ்படிவாகும். யாரு? மெக்னீசியம் குளோரைட்டு, அதே மாதிரி மெக்னீசியம் சல்பேட் போன்ற மாசுக்கள் வீழ்படிவாகும். சரியா? MgCl2 மற்றது MgSO4 போன்ற மாசுக்கள் வீழ்படிவாகுவாங்க. எங்கள்கிட்ட கேட்டதும் அதுதான். என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, 3ஆம் நிலை பாத்தி, அதாவது NaClோட வீழ்படிவாகிற சேர்வை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிப்போம். Na2SO4 சோடியம் சல்பேட் வீழ்படிவாகுது. எங்கேயும் இந்த பாத்தியில எங்கேயாவது சோடியம் சல்பேட் வீழ்படிவாகுதா? இல்ல. அடுத்தது மெக்னீசியம் குளோரைட்டு, மெக்னீசியம் சல்பேட்டும் தான் வீழ்படிவாகிற. ஓகே, மெக்னீசியம் குளோரைட் சரி. அடுத்து கல்சியம் கார்பனேட் வந்து முதலாவது பாத்தியில வீழ்படிவாகும். அதே மாதிரி கல்சியம் சல்பேட் வந்து 2வது பாத்தியில வீழ்படிவாகும், அதாவது 2வது நிலையில, சரிதானே, வீழ்படிவாகும். விளங்கிட்டா? இதுக்கு ஆன்சர் என்ன? 2வது. சரிதானே? இதுக்கு 2வது ஆன்சர் மெக்னீசியம் குளோரைட்டு. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம். நீரின் மூலம் ஒரு குறித்த பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு பொருளின் நிறையிலும் பார்க்க குறைந்ததாகும். அப்போது பொருள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கவனிப்போம். இப்ப எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு பொருளை கொண்டு வந்து நாங்க என்ன செய்யறோம், நீர்ல போட்டிருக்கோம்னு வச்சுக்கோ. இப்ப முதலாவது நிலையில என்ன செய்யணும், ஒரு பொருள் ஒன்று பகுதியாக அமிழ்ந்து மிதக்குது. 2வது நிலையில முற்றாக அமிழ்ந்து மிதக்குது. 3வது நிலையில என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா, முற்ற அமிழ்ந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இதுல நான் முதலாவது இதுல நிறைய நான் வந்து W1 சொல்லி எடுக்கணும். ரைட். இல்ல தாக்குற மேலுதைப்பு வந்து என்னண்டு U1 சொல்லி எடுப்போம். சரியா? அதே மாதிரி இந்த 2வது நிலை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, இவரோட நிறைய நான் W2 சொல்லி எடுக்கேன். இதுல தாக்குற மேலுதைப்பு நாங்க U2 சொல்லி எடுப்போம். 3வது நிலைய கவனிப்போம். இதுல வந்து W3 சொல்லியும் W3 இதுல தாக்குற மேலுதைப்பு நாங்க U3 அப்படின்னு சொல்லி எடுப்போம். சரியா? ரைட். இங்க என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது நிலையில், அதாவது ஒரு பொருளானது பகுதியாகவோ முற்றாகவோ அமிழ்ந்து மிதக்கிற நேரம் அவருடைய நிறையானது என்ன செய்யும், அவருடைய மேலுதைப்புக்கு சமனா இருக்கும். இப்ப W1 வந்து U1க்கு சமனா இருக்கும். அதே மாதிரி இங்க 2வது W2 வந்து U2க்கு சமனா இருக்கும். ஆனா இங்க கவனிப்போம், இந்த 3வது நிலையில என்னண்டா, இந்த பொருள் வந்து முற்றாக அமிழுது. அப்ப நிறை கூட மேலுதைப்பையும் விஞ்சிட்டு, ஆகவே W3 அந்த பொருளுடைய நிறையானது மேலுதைப்பையும் விட அதிகமாக இருக்கு. அதனாலதான் என்ன நடந்திருக்கு, அந்த பொருள் வந்து அமிழ்ந்திருக்கு. எனவே எங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மேலுதைப்பு, அதாவது அந்த
நீரின் மூலம் ஒரு குறித்த பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு பொருளின் நிறையிலும் பார்க்க குறைந்ததாகும். அப்போது பொருள் மேலுதைப்பு நிறைய விட குறைய என்று சொல்றது வந்துட்டு இந்த மூணாவது நிலையத்தான். ஆகவே நீரில் முழுமையாக என்ன செய்யப்பட்டிருக்கும்? அமிழ்ந்திருக்கும். அப்ப நாலாவது ஆன்சர் முழுமையாக நீரில் அமிழும். சரி, ஓகே, விளங்கிட்டா இது? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். மனித உணவு சமிபாட்டு தொகுதிக்கும் மனித சுவாச தொகுதிக்கும் பொதுவான பகுதி யாது? சமிபாட்டு தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்கும் பொதுவான பகுதி தொண்டை. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப தொண்டையிலிருந்து சுவாச தொகுதிக்கு அங்கால என்ன போகும்? வாத நாளி போகும். அதே மாதிரி தொண்டையிலிருந்து சமிபாட்டு தொகுதி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அங்கால என்ன போகும்? களம் போகும். இப்போ உணவு வந்து அந்த எங்க எங்க போகப்படாது? தொண்டையால போற நேரம் வந்து எங்களோட சுவாச பைக்குள்ள போகாம இருக்கணும்னு சொன்னா மூச்சு குழல் வாய் மூடி என்ன செய்யும்? எனக்கு மூடும். என்ன அங்க மூடும்? என்னத்தை மூடும்? அந்த தொண்டையில இருக்கக்கூடிய அங்கால மூச்சு மூச்சு குழாய் சைடால என்ன செய்யும்? மூடும். அப்படியே உணவு என்ன செய்யும்? களத்துக்குள்ளால போகும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பொதுவான பகுதின்னு கேட்கக்குள்ள தொண்டை தான். இது பேசிக்கான ஒரு கேள்வி. அடுத்த கேள்விக்கு போவோம். உருவில் 0.4 மீட்டர் ஆரையில் ஒரு சில்லை சுழல செய்வதற்கு ஒரு விசையினை பிரயோகிக்கப்படும் விதம் காட்டப்பட்டுள்ளது. விசை இணையின் திருப்பம் யாது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நாங்க இங்க பார்ப்போம். இந்த இடத்துல 5 நியூட்டன் விசை பிரயோகிக்காங்க. அதே மாதிரி அதே திசை தான். என்ன இப்படியே வார நேரம் அதே திசை தான் 5 நியூட்டன் விசை பிரயோகிக்காங்க. ஒரே விசை பிரயோகிக்காங்க. இது ஒரு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த புள்ளியை நான் சுழற்சி வச்சா எடுக்கிறேன். சரியா? சுழற்சி வச்சா எடுக்கிறேன். இப்ப எப்படி விசை இணையை காண்றேன்னு சொல்லி சொன்னா, விசை இணைன்னு சொல்றது விசைய நாங்க சரியா பிரயோகிக்கப்படுற விசைய நாங்க விசைட தாக்கு கோடுகளுக்கு இடையால செங்குத்து தூரம் விசைட தாக்கு கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தால நாங்க பெருக்கணும்னு சொல்லி சொன்னா என்ன வரும்? விசை திருப்பம், இணை திருப்பம் வரும். சரியா? ரைட். இதை நாங்க ஃபர்ஸ்ட் இப்படி செய்வோம். இப்ப பிரயோகிக்கப்படுற விசை 5 நியூட்டன். சரி, 5 நியூட்டன் தர எவ்வளவு தூரம்? 0.4 மீட்டர். 0.4 மீட்டர். சக திருப்ப இந்த திசையில் 5 நியூட்டன் சக 5 நியூட்டன் தர 0.4. ஆகவே இது ஃபைனல் ஆன்சர். சரியா? 5 தர 0.8 சொல்லி வரும். 5 தர 0.8 சொல்லி வரும். ஆகவே என்ன விட 5 தர 0.8 நியூட்டன் மீட்டர். இணைத்திருப்பதுக்குரிய அழகு வந்து நியூட்டன் மீட்டர். சரியா? அப்ப இதுக்கு 2வது ஆன்சர். விளங்கிட்டா? 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒட்சிசன் வாயுவின் 96 கிராமும் நைதரசன் வாயுவின் 56 கிராமும் அடங்கும் ஒரு கலவையில் ஒட்சிசன் அதாவது O2வின் மூல் பின்னம் யாதுன்னு சொல்லி கேட்காங்க. ரைட். இங்க பார்ப்போம். ஒரு கலவை உண்டா, அந்த கலவைக்குள்ள என்ன இருக்குதான்னு சொல்லி சொன்னா ஒட்சிசன் வாயு அதாவது O2 கேஸும் N2 கேஸும் இருக்குதான். இதுல அவங்களோட திணிவை தந்திருக்கிறாங்க. எங்கள்கிட்ட கேட்டது என்னன்னு சொல்லிச்சுன்னா ஓட்டோட மூல் பின்னம் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதுல பார்ப்போம். முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒட்சிசன் மூலை நாங்க கண்டுபிடிக்கணும். அவை மூல் கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு என்ன? என் சமன் சிம்பிள் M ஓவர் கேபிட்டல் M. சிம்பிள் M ஓவர் கேபிட்டல் M. சரியா? ரைட். இப்ப இங்க என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க விளங்கிக்குவோம். ஒட்சிசன் திணிவு எவ்வளோ? 96 கிராம். 96 கிராம். அதுட மூலர் திணிவு தான் என்ன? அதாவது அதுல தரப்பட்ட திணிவை மூலர் திணிவால பிரிக்க போறோம். ஒட்சிசண்ட சாரண திணிவு 16. ஸோ O2 சாரண திணிவு எவ்வளவு வரைக்கும்? 16 சக 16 32 இருக்கும். எனவே மூலர் திணிவு 32 கிராம் மோல் -1. சரியா? 32 கிராம் மோல் -1. ஆகவே நாங்க அதை பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 3 மூல் சொல்லி வரும். 3 மூல். அதே மாதிரி நைதரசன மூலையும் கண்டுபிடிப்போம். நைதரசன மூலை கண்டுபிடிக்க என் சமன் சிம்பிள் M ஓவர் கேபிட்டல் M. அதாவது தரப்பட்ட திணிவை என்ன செய்யறோம்? அதுல மூலர் திணிவால பிரிக்கும். அப்ப அதோட திணிவு எவ்வளோ? நைதரசன திணிவு 56 கிராம். 56 கிராம்.
56 கிராம் அதுல நைட்ரசன் சார் மூலக்கூ நைட்ரசன் சார் மூலக்கூற்று திணிவு எவ்வளவு வரப்போகுது N2 கேஸுக்கு 28 கிராம் மோல் -1 எவ்வளோ 28 கிராம் மோல் -1 சரியா ரைட் பிரிச்சம் சொல்லி சொன்னா 2 மோல் சொல்லி வரும் 2 மோல். இப்ப எங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க ஓட்டோட மூல் பின்னம். மூல் பின்னம் காண்றதுக்கு நாங்க என்ன செய்வோம் மூல் பின்னத்தை காணணும்னு சொல்லி சொன்னா தரப்பட்ட யாரோட பதார்த்தத்திட திணிவு அதாவது பதார்த்தத்திட அளவுன பதார்த்தத்திட மூல அளவை அதாவது கலவையிட மொத்த மூல அளவால பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா கலவையிட மூல அளவால பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு இவற்ற மூல் பின்னம் வரும். சோ கவனிப்போம் பதார்த்தத்திட மூல் பின்னம் எவ்வளவு பதார்த்தத்திட மூல் வந்துட்டு 3 மூல் மொத்த மூல் எவ்வளோ 3 சக 2 கலவையிட மொத்த மூல் வந்து 3 சக 2 மூல். ஆகவே எங்களுக்கு மூல் பின்னம் வந்து 3/5 சொல்லி வரும் 3/5 விளங்கிட்டா 3/5. ஸோ 3வது ஆன்சர் 3வது ஆன்சர். இப்போ 31வது கேள்விக்கு போவோம். அறை வெப்பநிலையில் நாக உலோகமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் தாக்கம் புரியும் 4 சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் ஹைட்ரசன் வாயு கூடுதலான வீதத்தில் விடுவிக்கப்படும். ரைட் இப்ப இங்க தாக்க வீதத்தை பத்தி கேக்குறாங்க. தாக்க வீதத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 4 காரணி இருக்கு. ஒன்று தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு, அடுத்தது தாக்கம் நடைபெறக்கூடிய வெப்பநிலை, தாக்கிகளோட செறிவு, ஒரு நேரம் அது வாயுவாக இருக்குமா இருந்தா வாயுநிலை தாக்கிகளா இருக்குமா இருந்தா வாயுநிலை தாக்கிகளோட அமுக்கத்தை பார்ப்போம். 4வது ஊக்கி. இப்ப தாக்கிகளோட மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்கிகளோட தாக்கம் நடைபெற வெப்பநிலை அதிகரிச்சால் தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்கிகளோட செறிவு கூடினால் தாக்க வீதம் அதிகரிக்கும். விளங்குதா ரைட். இப்ப கவனிப்போம் இங்க கேட்ட கேள்விப்படி நாகத்துண்டு முதலாவது கவனிப்போம் நாகத்துண்டு, அதே மாதிரி கீழே பார்க்கும் நாகத்தூள். எனவே நாகத்துண்டுகளை விட நாகத்தூளுக்கு எப்படி இருக்கும் மேற்பரப்பு அதிகமா இருக்கும். எனவே மேற்பரப்பளவு அதிகரிக்கிற நேரம் தாக்க வீதம் அதிகரிக்கும். எனவே நாங்க என்ன செய்யறோம் இந்த முதலாவதையும் 2வதையும் நேரடி என்ன செய்யறோம் கட் பண்ணிட்டோம். எங்களுக்கு 3ம் 4ம் தான் ஏதாவது 2ல் 1 தான் ஆன்சர் வரப்போகுது. அடுத்தது ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். செறிவு கூடினால் தாக்க வீதம் கூடும். ஆகவே நாகத்தூளும் செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சரியானே. 2ம் தாக்கம் அடைஞ்சுதான் ஹைட்ரசன் வாயு வரப்போகுது. 2ம் தாக்கம் அடைஞ்சு எப்படி வரும் நாகத்தூள் Zn தூள் HClோட தாக்கம் அடைந்தா என்ன வரப்போகுது ரைட் ZnCl2வும் H2 கேஸும் வரும் சரியா. H2 கேஸ் வரும். நாங்க சமப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா இங்க 2 HCl போட்டா சரி சரிதானே. ஓகே இப்ப கவனிப்போம் அடுத்ததுக்கு போவோம். எனவே இதுக்கு என்ன விடன்னு சொல்லி சொன்னா இந்த கேள்விக்கு என்ன விட 4வது ஒரு வண்ணமிலத்துக்கும் ஒரு வன்மூலத்துக்கும் இடையே நடைபெறுவது. ரைட் இங்க என்னண்டா ஒரு வண்ணமிலம்டா யாரு வண்ணமிலம்னு சொல்லி சொன்ன உதாரணத்துக்கு நாங்க இப்படி எடுப்போம் வண்ணமிலமாக HCl ஒரு வண்ணமிலம், அதே மாதிரி வன்மூலம் NaOH ஒரு வன்மூலம். இப்ப ஒரு வண்ணமிலமும் வன்மூலமும் தாக்கமடைந்தா எங்களுக்கு ஒரு நடுநிலை சேர்வு என்று வரும். ஒரு நடுநிலை சேர்வை வரும். NaCl நீரும் வரப்போகுது சரியா. எனவே இது ஒரு நடுநிலை தாக்கம். ஒரு வண்ணமிலமும் வன்மூலமும் தாக்கமடைந்து ஒரு நடுநிலை சேர்வை உருவாகுது. நீர் ஒரு நடுநிலை சேர்வையும் ஒரு உப்பும் உருவாகி இருக்கு இல்லையா. நடுநிலை சேர்வையும் ஒரு உப்பும் உருவாகி இருக்கு. எனவே இது ஒரு நடுநிலையாக்கல் தாக்கம், நடுநிலை தாக்கம். அதே போல இந்த வண்ணமிலமும் வன்மூலமும் தாக்கமடைகிற நேரம் வெப்பநிலை அதிகரிக்கும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால கூடுதலா வெப்பம் வெளிவிடப்படுறதுனால இது புற வெப்ப தாக்கம் சரியா. கூடுதலா வெப்பம் வெளிவிடப்படுமா இருந்தா அந்த தாக்கம் புற வெப்ப தாக்கமாக இருக்கும். எனவே ஒரு வண்ணமிலத்துக்கும் வன்மூலத்துக்கும் இடையே நடைபெறுவது புற வெப்ப நடுநிலையாக்கல் தாக்கம். முதலாவது விட சரி. அகவெப்ப நடுநிலையாக்க தாக்கம் வராது. புறவெப்ப செயற்கை தாக்கம். செயற்கை தாக்கம்னு சொல்றது என்னத்த செயற்கை தாக்கம் செயற்கை தாக்கம்னு சொல்றது இப்ப உதாரணத்துக்கு
மெக்னீசியமானது ஒட்சிசனோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகுது, ஒரு சேர்வை ஒன்று உருவாகுது, அதுதான் செயற்கை தாக்கம். சரியா? ரைட். அப்ப இதுக்கு முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வியை கவனிப்போம். உருவில் உள்ளவாறு மின்னோட்ட மையை கொண்டு செல்லும் ஒரு கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. கிடைக்கோடுகளின் மூலம் காந்தப்புலத்தின் திசை காட்டப்பட்டுள்ளது. அப்போது கடத்தி மீது தாக்கும் விசையின் திசை. ரைட். இப்ப என்னன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, விசையிட திசை கேட்காங்க. இப்ப இங்க எங்களுக்கு பிளெமிங்கின் இடக்கை விதி, பிளெமிங்கின் வலக்கை விதியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரு சரி, இப்ப பிளெமிங்கின் இடக்கை விதின்னு சொன்னா என்னன்னு சொன்னா விசைட திசையை நாங்க அறியறதுக்கு தான் இந்த பிளெமிங்கின் இடக்கை விதியை நாங்க பாவிப்போம். விசைட திசைய, தூண்டிய விசையின் திசை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தூண்டிய மின்னோட்டத்திற திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்னத்தை பாவிப்போம், வலக்கை விதியை பாவிப்போம். இங்க கேள்வியில கேட்டிருக்காங்க கடத்தியில தாக்குற விசையின் திசையை கேட்டிருக்காங்க. எங்களுக்கு காந்த புலம் மின்னோட்டமும் தந்திருக்காங்க. சோ பிளெமிங்கின் பிளெமிங்கின் இடக்கை விதியை யூஸ் பண்ண போறோம். இப்ப கவனிப்போம், பிளெமிங் இடக்கை விதி என்னண்டா, இதை நான் பெருவிரல்னு சொல்லியும், சரியா, சுட்டு விரல்னு சொல்லியும், அடுத்தது இதை நடுவிரல்னு சொல்லியும் எடுக்கணும். அதாவது இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக பிடிக்கும் போதோ, சரியா, இதுல சுட்டு விரலானது, எது சுட்டு விரல், இந்த அறிக்கைதான் சுட்டு விரல். சுட்டு விரலானது காந்த புலத்திற திசையையும் நடுவிரலானது மின்னோட்டத்திற திசையையும் காட்டுமாக இருந்தா, பெருவிரலானது தூண்டிய விசையின் திசை அல்லது அந்த விசையோட இயக்க திசையை தரும். ஆக்குற விசை இருக்கு இல்லையா, அந்த விசையோட திசையை தரும் பெருவிரல். ரைட். இப்ப எங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா காந்த புலத்தின் திசையை கட்டிருக்காங்க. இப்ப ரைட், காந்த தந்திருக்காங்க. அப்ப முதல் நாங்க என்ன செய்யறோம், எங்களோட இடக்கையை எடுக்கிறோம். இடது கையை எடுத்து இடது கையில முதல் 3 விரல்களையும் செங்குத்தா எடுத்துட்டோம். எடுத்து முதலாவது பாக்குறோம் காந்த புலத்திற திசை இந்த திசையில இருக்கு. சோ காந்த புலத்திற திசை. சோ சுட்டு விரலானது காந்த புலத்திற திசையிலையும் நடுவிரலானது மேல் நோக்கி இருக்குது. அப்ப மின்னோட்டத்திற திசையும் இருந்தா, சரியா, விசைட திசை எப்படி இருக்கும், பெருவிரலானது உள்நோக்கி காட்டும். விசை உள்நோக்கி காட்டும். ஆகவே தளத்துக்கு உள்நோக்கி செங்குத்தாக காணப்படும். எனவே இதுக்கு என்ன விட, தாளின் தளத்துக்கு செங்குத்தாக தளத்துக்கு உள்ளே ஆகும். சரியா? 3வது ஆன்சர். விளங்கிட்டா? ஓகே. சாதாரண வளிமண்டல அமுக்கத்திலே வெப்பநிலை -10 பாகை செல்சியஸில் இருக்கும் ஒரு தூய பனிக்கட்டி குற்றி திரவ நீராக மாறும் வரையிலும் பின்னர் அந்த நீர் கொதிக்க தொடங்கி சிறிது நேரம் கழியும் வரையிலும் ஒரு சீரான வீதத்தில் வெப்பமாக்கப்பட்டது. தொகுதியின் வெப்பநிலை நேரத்துடன் மாறுதலை சரியாக வகை குறிக்கும் வரைவு. இப்ப கவனிப்போம், சாதாரண வளிமண்டல அமுக்கத்தில் எவ்வளவு இருக்குதான், வெப்பநிலை -10 பாகை செல்சியஸ். -10 பாகை செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி என்ன நடக்கும், -10 பாகை செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி 0 பாகை செல்சியஸ் பனிக்கட்டியா மாறும். சரியா? 0 பாகை செல்சியஸ் ஒரு பனிக்கட்டியா தான் மாறும். திருப்ப 0 பாகை செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி 0 பாகை செல்சியஸ்ல இருக்கக்கூடிய நீராக மாறும். சரியா? இந்த 0 பாகை செல்சியஸ்ல இருக்கக்கூடிய நீர் இன்னும் வெப்பப்படுத்தினோம்னு சொல்லி சொன்னா 100 பாகை செல்சியஸ்ல இருக்கக்கூடிய நீராக மாறும். கொதிக்கும். என இந்த நிலை கொதிக்கும். இப்ப பனிக்கட்டி நீரா மாறுறது என்ன நிலை, உருகுறது, உருகும். என்ன, இப்ப இந்த நீரைக்கு திரும்ப என்ன செய்யுது, நீர் 100 பாகை சி நீரா மாறி இந்த 100 பாகை சி கொதி நீராவியாக மாறும். 100 பாகை சி நீர் 100 பாகை சி கொதி நீராவியாக மாறும். நீராவி. இந்த நிலை நாங்க சொல்லுவோம் ஆவியாதல். சரிதானே? எங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்க சாதாரண வளிமண்டல அமுக்கத்திலே வெப்பநிலை -10 பாகை செல்சியஸில் இருக்கும் ஒரு தூய பனிக்கட்டி குற்றி திரவ நீராக மாறும் வரையிலும் பின்னர் அந்த நீர் கொதிக்க தொடங்கி சிறிது நேரம் கழியும் வரையிலும் ஒரு சீரான வீதத்தில் வெப்பமாக்கப்பட்டது. அப்ப முதலாவது கவனிப்போம், -10 பாகை சில இருந்து முதலாவது என்ன செய்யணும், நீரா மாறணும். இது எங்கேயோ பேத்து இந்த விடப்பில, இந்த வரைவு பில. சரியா? 2வது கவனிப்போம், -10 பாகை செல்சியஸ்ல இருக்கக்கூடிய பனிக்கட்டி -10 பாகை செல்சியஸ் பனிக்கட்டி 0 பாகை பனிக்கட்டியா மாறணும். சரி, இங்க மாறுது. 0 பாகை சி பனிக்கட்டி 0 பாகை சி நீரா மாறணும். இந்த நிலையில நிலை மாற்றம் நடக்கிறத காட்டிருக்காங்க. மாறுதா? திருப்ப
இந்த 0 பாகை நீர் வெப்பப்படுத்துற நேரம் 100 பாகை நீரா மாறுது. இது நீர் திரவ நீராக மாறுற நிலைப்பாடு மாறி திரும்ப கொதிக்க சேர்ந்து ஆவியாதல் நடக்குது. சோ இதான் ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் இருக்கட்டும். இது பிழை, பார்த்த உடனே பிழை. இங்க கவனிப்போம், அவங்க சொல்லிக்காங்க சிறிது நேரம் கழியும் வரையிலும் சொல்லிக்காங்களே, கொதிக்க தொடங்கி சிறிது நேரம் கழியும் வரையிலும். எனவே எங்களுக்கு அதை காட்டல, அதனால இந்த 4வது பிழை. எங்களுக்கு விட 2வது விளங்கிட்டா இது. அடுத்த கேள்விக்கு போவோம். இயற்கை ரப்பர் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், ரப்பரை பொறுத்த மட்டும் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா, ரப்பர் ஒரு பல்பகுதியம், ஏன்னா அது ஒரு இயற்கை பல்பகுதியம். இந்த ரப்பர் எடுத்தோம்னு சொன்னா அடுத்தது இது அதுல ஒரு பகுதியம் வந்து ஐசோப்ரின் சொல்ல ஒரு பகுதியத்தால தான் ஆக்கப்பட்டிருக்கும். இது ஒரு நேர்கோட்டு பல்பகுதியம்னு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி வேற யாரு பல்பகுதியம் இயற்கை பல்பகுதியம் இருக்கும்? மாப்பொருள் இருக்கும், புரதம், செலுலோஸ், இதெல்லாம் வந்து இயற்கை பல்பகுதியம். அதே மாதிரி செயற்கை பல்பகுதியங்களும் இருக்குதுன்னு, நைலோன், அதே மாதிரி பொலித்தீன், பொலிஸ்டைரீன், பிவிசி, இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப எங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு போவோம். ரப்பரை பத்தி கேட்டிருக்காங்க, இயற்கை ரப்பர். ஓகே, அது ஒரு நேர்கோட்டு பல்பகுதியம் ஆகும், சரிதானே? ரைட். ஒரு பகுதி பி வந்து ஒரு பகுதியும் ஐசோப்ரின் ஆகும், அதுவும் சரி. சங்கிலிகளுக்கு இடையே குறுக்கு பிணைப்புகள் உண்டோ? அது வராது, அது பிழை. சரியா, குறுக்கு பிணைப்புகள் இல்ல, அது பிழை. எனவே இதுக்கு ஏயும் பியும் மாத்திரம், 2வது விட. சரியா, விளங்கிட்டா? ஓகே. 36வது கேள்வி. இருவளவல் உள்ள உலோகம் எம்முடன் இரும்பை தொடுகையில் வைக்கும் போதோ இரும்பு அரிக்கப்படுவதை கட்டுப்படுத்தலாம். இங்கு உலோகம் எம் உட்படும் அரை தாக்கம். ரைட், நாங்க மின் ரசாயனம் படிக்கிற நேரம் பார்த்திருப்போம். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு உலோகமானது, சரியா, ஒரு உலோகமானது கரையுதுன்னு சொல்லி சொன்னா, இல்ல அந்த உலோகம் வந்துட்டு அரிக்குது என்னையோண்டு செய்யுதுன்னு சொன்னா, அதாவது அந்த உலோகம் தான் அரிக்கப்படுது என்ற ஒரு நிலை வராதுன்னு அவர் ஒட்சியேற்றப்படுறாருன்னு அர்த்தம். சரியா, இங்க இரும்பு அரிக்கப்படுறத தடுக்கிறாங்க. இப்ப தடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இரும்பு அரிக்கப்படல, அந்த உலோகம் எம் தான் அரிக்கப்படுது. எனவே அந்த எம் என்ன செய்யப்படுது? ஒட்சியேற்றப்படுது. அது ஒரு இருவலுவல உள்ள உலோகம். எனவே M2+ ஆக மாறும். 2 இலத்திரனை விடுவிச்சிருக்கும், 2 இலத்திரனை இழந்திருக்கும். M 2 இலத்திரனை இழந்ததுனால -2 தான். நீங்க அது அப்படியே நாங்க இங்கால அம்புக்குறிக்கு இங்கால கொண்டு வரதுனால +2 +2 இலத்திரன் போட்டிருக்கோம். கட்டாயம் பௌதிக நிலைகள் குறிக்கணும். அதாவது இது திண்ம நிலையில இருக்கு, அது என்ன செய்யுது? M2+ ஆனது கரைசல் நிலைக்கு மாறி இருக்கு, அதாவது கரைசல் நிலையில காணப்படுது. இதை கட்டாயம் நாங்க காட்டணும், சரிதானே? ரைட். எனவே இது அதாவது இங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த உலோகம் எம்மானது அனோட்டாக தொழிற்படும், இரும்பு வந்துட்டு ஒரு கெத்தோடாக தொழிற்படும். எனவே அனோடாக தொழிற்படுறால் தான் ஒட்சியேற்றப்படுறார். எனவே அதனாலதான் அவர் அரிக்கப்படுறார். இரும்பு அதனால பாதுகாக்கப்படுது. முலாமின்ற கதை தெரியும் தானே, அந்த இடத்துல இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வேற என்ன இருக்கு? உலோக பிரித்தெடுப்பு, என்ன இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மின் பகுப்புட சாப்டர்ல பார்த்தா விளங்கும். ரைட், இது விளங்கிருக்கும். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். என்ன சோ இதுக்கு என்ன விட? முதலாவது விட. 37வது கேள்வி. ஒரு பொருளின் மீது ஒரு 4 நியூட்டன் விசையும் ஒரு 3 நியூட்டன் விசையும் ஒரே வேளையில் தாக்குகின்றன. இங்கு பெறத்தக்க விளையுளின் பருமனை பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், இப்ப ஒரு பொருள் உண்டு, அந்த பொருள் என்ன செய்யப்படுதாம்? 4 நியூட்டன் விசையும் 3 நியூட்டன் விசையும் ஒரே வேளையில பிரயோகிக்கப்படுது. இப்ப நான் இப்படி எடுக்கணும், 4 நியூட்டன் விசை இந்த திசையில பிரயோகிக்கப்படுது, அதே மாதிரி 3 நியூட்டன் விசை அதே திசையிலே பிரயோகிக்கப்படுது. அப்ப இதுல விளையுள் விசை என்னவா இருக்கும்? விளையுள் விசை இந்த திசையில 4 3 7 நியூட்டனாக இருக்கும். சரியா, இந்த திசையில 7 நியூட்டனாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று எடுப்போமே, இன்னொரு மாதிரி அந்த பொருளுக்கு தான் இந்த திசையில நான் என்ன செய்யறேன்? 4 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறேன். அதுக்கு எதிரான திசையில 3 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறேன். அப்ப இதுல விளையுள் விசை எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில 4/3 1 நியூட்டனாக இருக்கும் இல்லையா? 1 நியூட்டனாக இருக்கும். இப்ப கேட்ட கேள்வியை பார்ப்போம்.
இங்கு பெறத்தக்க விளையுளின் பருமனை பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏ, பெறத்தக்க விளையுளின் உயர்ந்தபட்ச பெருமானம் 7 நியூட்டன். சரிதானே? 7 நியூட்டன். பெறத்தக்க விளையுளின் குறைந்தபட்ச பெருமானம் 1 நியூட்டன். ரைட், சரி. இன்னொன்று, ஒரு நேரம் இந்த பொருள்ல பிரயோகிக்கப்படுற விசை இந்த திசையிலையும், இந்த திசையில 4 நியூட்டன், அதுக்கு செங்குத்தாக இங்க 3 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டா அதுல விளையுள் விசை எப்படி இருக்கும்? விளையுள் வந்து இந்த விளையுள் விசை இப்படி இருக்கும். விளையுள் விசை 5 நியூட்டனாக இருக்கும். சரியா? 5 நியூட்டனா இருக்கும், தெரிஞ்சிருக்கணும். பெறத்தக்க விளையுளின் பருமன் எப்பொழுதும் 5 நியூட்டன். அந்த கேட்டிருக்காங்க, எப்பொழுதும் 5 நியூட்டனா? இல்ல, அது போல செங்குத்தாக விசை பிரயோகிக்கப்பட்டா மட்டும்தான் 5 நியூட்டனா இருக்கும். சோ இதுக்கு விட மேற்குறித்த கூற்றுகள் சரியானவை ஏயும் பியும் மாத்திரம். விளங்கிட்டா இது? ஓகே, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோமே. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வலிமையான சட்டக்காந்தம் அதிக எண்ணிக்கையிலான கூற்றுக்களை கொண்ட ஒரு சுற்றுக்களை கொண்ட ஒரு காவலிடப்பட்ட கம்பி சுருளின் உள்ளேயும் அதிலிருந்து வெளியேயும் இயங்குமாறு செய்யப்படுகின்றது. காந்தத்தின் இயக்க சந்தர்ப்பங்கள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ரைட், இப்ப இங்க என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா, கம்பி சுருள் தந்திருக்காங்க, அதுக்குள்ள காந்தத்தை உள்ளேயும் வெளியேயும் சொல்லி என்ன செய்யறாங்க, அனுப்பி எடுக்கிற நேரம் இங்க பார்ப்போம் ஒரு மின்குமிழ் இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல 2 எல்இடிகள் இணைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எல்இடியை பத்தி தெரியும், எப்பவுமே அது முன்முக கோடல மட்டும்தான் ஒளிரும். என்ன? சோ இப்ப நாங்க கேள்வியை பாக்குறதுக்கு முன்னவா இப்ப இதை உள்ள கொண்டு போய் வெளியே இப்படி எடுக்கிற நேரம் ஒரு நேரம் மின்னோட்டம் இந்த திசையில ஓடுமா இருந்தா இது ஒரு ஆடல் ஓட்டமா இருக்கும். மின்னோட்டம் ஆடல் ஓட்டம் மின்னோட்டமா இருக்கும். இந்த திசையில மின்னோட்டம் போகுமா இருந்தா இந்த இருவாயு ஒளிரும், அதாவது இந்த எல்இடி ஒளிரும். அதே போல இந்த மின்குமிழும் ஒளிரும். ஆனா இந்த எல்இடிக்கு வந்து இந்த கீழே இருக்கிற எல்இடிக்கு வந்து இது பின்முக கோடல், ஆகவே இது ஒளிராது. சரியா? ஒளிராது. அதே போல மின்னோட்டம் வந்து எதிர் திசையில போகுமா இருந்தா, மின்னோட்டம் வந்து இந்த திசையை போகுமா இருந்தா மின்குமிழ் ஒளிரும். இந்த எல்இடி ஒளிராது, கீழே இருக்கிற எல்இடி ஒளிரும். சரியா? ரைட், இதான் இந்த படத்துல இருக்கிற விஷயம். இப்ப கேள்விக்குள்ள போவோம். இரு சந்தர்ப்பங்களிலும் குமிழும் இரு எல்இடிகளும் ஒரே தடவையில் ஒளிரும். இல்ல, இரு சந்தர்ப்பங்களிலும் குமிழ் ஒளிரும், அதே வேளை ஒரு எல்இடி மாத்திரம் ஒளிரும். தெளிவான விட, அது சரி. சுருளின் உள்ளே இயங்கும் போது மாத்திரம் குமிழும் ஒரு எல்இடியும் ஒளிரும். இல்ல, சுருளிலிருந்து வெளியே இயங்கும் போது மாத்திரம் குமிழும் எல்இடியும் ஒளிரும். அப்படியெல்லாம் இல்ல. உள்ள போய் வெளியில வரக்குள்ள கரண்ட் வந்துட்டு என்ன செய்யணும், ஆடலோட்ட மின்னோட்டமா இருக்கும். சரிதானே? ரைட், அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. என்ன? ஓர் உணவு சங்கிலி வழியே உயிர் செறிவடைதல் நடைபெறுகின்றது. உயிர் செறிவடைதல்னா என்ன? முதலாவது, அதாவது உயிர் செறிவடைதல் சொன்னா உணவு சங்கிலியின் ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்துக்கு நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன மாசுகள் செறிவடைகிறது தான் சொல்லுவோம் உயிர் செறிவடைதல். ஒரு போசனை மட்டத்திலிருந்து இன்னொரு போசனை மட்டத்துக்கு உயிர் செறிவடைதல் நடைபெறும். சோ முதலாவது விட சரி. சரியா? ரைட், அடுத்தது இந்த பிய பாப்பமே. உணவு சங்கிலியின் உயர் போசனை மட்டங்களில் நச்சு ரசாயன மாசாக்கில் அதிக அளவில் செறிந்திருக்கும். அதுவும் தெளிவான விட. ஆகவே ஏயும் சரி பியும் சரி, முதலாவது விட. ரைட், 40வது, ஒரு குளத்திற்கு அண்மையில் ஒரு பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு வாக்கியம் உருவில் தரப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிட்ட மாற்றத்துக்கு அக்குளத்துடன் தொடர்புபட்டு நடைபெறும் பின்வரும் எந்த மனித செயற்பாடு கூடிய அளவில் பங்களிப்பு செய்கிறது? கூடிய அளவில், சரிதானே, பங்களிப்பு செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன குளத்துல போட் போட்டிருக்காங்க? இக்குளத்தின் நீரின் நிறத்தை நீங்கள் பச்சை நிறமாக்கி உள்ளீர்கள். எங்ககிட்ட சொல்றான், நாங்க வந்துட்டு நீர்ட நிறத்தை பச்சை நிறமாக்கி இருக்கிறோமா. நீர்ட நிறம் பச்சை நிறமாக மாறுதுன்னு சொல்லி சொன்னா அங்க அல்காக்கள் கூடுதலாக படிஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
அப்படித்தானே? அல்காக்களால அந்த குளம் நிரம்பி இருக்கு. அல்காக்களால குளம் நிரம்பி இருக்குதுன்னு சொன்னா நட்போசனையாக்கம் நடந்திருக்கு. நட்போசனையாக்கம் நடக்கிறதுக்கு பிரதானமான காரணம் அந்த குளத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, நிறைய கழிவுகள் சேர்ந்திருக்கிறதுனாலதான் அந்த நட்போசனையாக்கம் நடக்கும். சரியா? மேல ஃபுல்லா வந்துட்டு அல்காக்கள் படிகிற இதுக்கு பிரதானமான காரணம் கழிவுகள் வந்து கலக்கிறது தான். ரைட், பாப்போம். குளத்திலிருந்து மேலே உள்ள பகுதியை வெட்டி துப்புரவாக்கல். இல்ல, அது பிள்ளை. அடுத்தது மீன் பிடிக்கப்படுகின்றமையால் அல்காக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், வாகனங்கள் கழுவப்படுகின்றமையால் எண்ணெயும் கொழுப்பும் சேருதல், மலமும் கழிவு பொருளும் நீருடன் சேருதல். அவங்க கேட்டது வந்து கூடிய அளவில் பங்களிப்பு செய்யறது தானே. அதனால மலமும் கழிவு பொருளும் நீருடன் சேருதல் தான் சரி. சரியா? ரைட். இப்ப நாங்க 2020ஆம் ஆண்டு பாஸ் செய்யப்பட்ட 40 MCQ முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் 2021ஆம் ஆண்டு.